الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى: أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم إلى آخر السورة. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவங்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகில் தோன்றி மறைந்த இனிமேல் வரக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய எல்லா முஃமின்கள் மீதும் உண்டாகட்டுமாக. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. நம்ம வழமை போல இன்று நாம் பார்க்கக்கூடியது சூரத்துல் மாஊன். அராய்தல்லதி யுகதிபு பித்தீன் அப்படிங்கிற அந்த சூறாவை பற்றி உள்ள ஒரு விரிவுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஏற்கனவே விரிவுரை எடுக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக அந்த குரானை பற்றி உள்ள சில விஷயங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு இல்லையா? அந்த அடிப்படையில் குரான்னா என்ன, குரான் இறங்கியது வரலாறு என்ன அப்படிங்கிறது சின்ன சில நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ். குரான் அப்படிங்கிறது இறுதி வேதம். அது நம்மளுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி இறங்குனது. அவங்க பிறந்தது மக்கால, இறந்தது மதீனால. இவங்களுடைய 40ஆம் வயசுல முதல்ல குரான் இறங்க ஆரம்பிச்சது. அவங்களுடைய 63ஆம் வயசு இறக்குறாங்கல்ல, அந்த வருஷம் அது நிறைவு பெறுது. அப்போ 23 வருஷங்களாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. இறங்குனது ஓசை வடிவில் தான் இறங்குச்சு இல்லையா? மக்களும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது. இந்த மாதிரி இறங்கின வசனங்கள் சஹாபாக்கள்கிட்ட எலும்புகள்லையும் தோல்லையும் எழுதி எழுதி துண்டு துண்டாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்புக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஒரே இடத்துல துவக்கப்படுது. சஹாபாக்களுக்கு நிறைய பேர் ஹாஃபிஸ் இருந்தாங்க, குர்ஆன் முழுவதுமாக மனப்பாடம் செய்திருந்தாங்க. எழுத்து வடிவமாக இருந்தது, துண்டு துண்டாக இருந்துச்சு, எலும்புலையும் தோல்லையும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இருந்துச்சு. ஒரே ஏட்டில் தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்தில் தான் துவக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் அது காப்பி எடுத்து எல்லா நாடுகளுக்கும் வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெரியும். குர்ஆனுடைய பாதுகாப்பு அல்லாஹ் தன்னுடைய கையில் பொறுப்பாக வச்சிருக்கிறான். எனவே அந்த குர்ஆனில் யாராலும் எந்த காலத்திலும் ஒரு சின்ன மாற்றம் கூட கொண்டு வர முடியும். ஒரே ஒரு எழுத்து கூட யாராலையும் அதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கவோ குறைக்கவோ முடியாத அளவுக்கு அல்லாஹ் முழுமையான முறையில் அதனுடைய பாதுகாப்பை தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்ப்போம், சில வேதங்கள் என்பதாகவோ அல்லது சில ஒரு பெரிய புக்குகள் என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த புக்கை ஒருத்தவங்க மனப்பாடம் பண்ணாங்க அப்படின்னா அதை டிவியில் கொண்டு வராங்க பெருசாட்டு இல்லையா? அதுக்குன்னு பெரிய ப்ரோக்ராம் போடுறாங்க. இந்த வேத புக்கு, தமிழ் புக்கு, அந்த புக்குன்னு சொல்லிட்டு பேர் சொல்ல விரும்பலை. அந்த புக்குகளை ஒரு மனப்பாடம் பண்ணியாச்சா ஒரு குழந்தை செய்திருக்குது அல்லது பெரிய அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் விழா எடுக்கிறாங்க. நம்ம வீட்டில் மாஷா அல்லாஹ் ஒரு ஊரில் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க இந்த குர்ஆன் வேதத்தை மனனம் செய்தவர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பை தாங்கையில் வச்சிருக்கிறதுனால சர்வசாதாரணமாக எளிமையான முறையில் யாரும் இதை வாசிக்க முடியுது, மனப்பாடம் செய்ய முடியுது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வேதம் தான் இந்த வேதம். இது 30 ஜுசுக்கள் கொண்டதாக இருக்கும், 30 பாகங்கள் கொண்டது. அத்தியாயம் அப்படிங்கிறது 114 அத்தியாயங்கள் கொண்டது. அதில் ஒன்று தான் இன்னைக்கு பார்க்கறது சூரத்துல் மாஊன் அப்படிங்கிறது. இந்த சூறா 107வது சூறாவாக இருக்குது. அல் மாஊன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூறாவுடைய பேர் அல் மாஊன் அப்படின்னு வச்சுருக்காங்க. பொதுவாக ஒரு சூறாவுக்கு பேர் வைக்கக்கூடிய இடத்துல அந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தையை அடிப்படையாக வச்சு தான் பேராக வைப்பாங்க. அந்த அடிப்படையில் இதையும் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்குது. இதில் எந்த இடத்துலங்க இடம்பெற்றிருக்குது? அராய்தல்லதி யுகதிபு பித்தீன், அதில் இந்த வார்த்தை எந்த இடத்துல இடம்பெற்றிருக்குது? அல் மாஊன் அப்படிங்கிறது கடைசியில் வருது. மொத்தத்தில் அந்த சூறாவில் இடம்பெற்ற ஒரு வார்த்தையை தான் பேராக வைப்பாங்க. அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்ப பொருள், ரொம்ப சாதாரணமாக துச்சமாக மதிக்கப்படக்கூடிய அந்த மாதிரி பொருள் என்பதாக அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம். அது சம்பந்தமாக சில சட்டங்கள் அங்கே வருது, சரியா இல்லையா? அதனால் அந்த பேரையே அதுக்கு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கக்கூடிய நேரத்தில் மக்காவில் இறங்குனது, மதீனாவில் இறங்கும்போது நம்மளுடைய குர்ஆனில் போட்டிருப்பாங்க மக்கியா மதனியான்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னங்க? சில சூறாக்களில் பார்த்தீங்கன்னா நம்ம குர்ஆனில் பார்க்கும் பொழுது மக்கா வசனம், மதனி வசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னங்க? எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் நமக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செய்து போனதுக்கப்புறம் இறங்கியாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மதீனாவில் இறங்க. எங்கே இறங்கினாலும் சரி தான், தபூக்கில் இறங்கியிருக்கோம், மதீனா விட்டு தூரம் தான், அல்லது திரும்ப ஹஜ்ஜுக்கு வரும்போது மக்காவில் வச்சு இறங்கியிருக்கோம். கேட்க வேண்டியது ஹிஜ்ரத்துக்கு முன்பா ஹிஜ்ரத்துக்கு பின்பா? ஹிஜ்ரத்துக்கு முன்பு இறங்கியிருந்தால் அதுக்கு பேர் எல்லாமே மக்கியான சூறாக்கள், மக்கால இறங்கின சூறா என்பதாக சொல்லுவாங்க.
ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்கி இருக்குது. அந்த மாதிரி சூறாக்கள் வந்து அதுக்கு பேர் மதனி சூறாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையாக பார்க்குவோம். நான் சில சூறாக்களை பற்றி 2 அபிப்பிராயங்கள் நிகழும். இப்படியும் இருக்கலாம். அந்த வகையில் உள்ளது தான் இந்த சூறா. இது மக்கால இறங்குனதா மதீனால இறங்குனா 2க்குமான வாய்ப்பு இருக்குது. சில பேர் இப்படி, சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பல தஃசீர்கள் பார்க்க முடிஞ்சது. நான் அரபி தஃசீர்கள், உருது தஃசீர், மாரிஃபுல் குரான், தஃபீமுல் குரான் பலதையும் பார்க்கக்கூடியதில் தஃபீமுல் குரானில் பார்க்க முடிஞ்சப்போ அவங்க சொல்கிறாங்க 2க்குமே இடம்பாடுன்னு தெரிஞ்சாலும் கூட அதில் சர்ச்சை செய்யப்படக்கூடிய சில வார்த்தைகளை பார்க்கும்போது இது மக்கால இறங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு, மதீனால இறங்கியிருக்கத்தான் வாய்ப்பு அதிகம் என்பதாக அவங்க சொல்கிறத பார்ப்போம் அந்த தஃசீரில். காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சூறாவுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா தொழுகையில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க, அது முனாஃபிக்களுடைய அடையாளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. முனாஃபிக் அப்படிங்கிறது மதீனாவுடைய வாழ்க்கையில் தான் இருந்தாங்க. எனவே இந்த சூறா மதீனால இறங்கியிருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது என்பதாக அந்த தஃசீரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருந்துச்சு. இது எங்கே இறங்குச்சு அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூறாவில் தன்னகத்தை அடக்கியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எதுன்னு பார்த்தாச்சுன்னா களையப்பட வேண்டிய சில குணாதிசைகள், நம்ம இடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டிய சில குணாதிசைகள், இதை பற்றி பேசுது. பார்த்தீங்கன்னா அனாதைகளை ஆதரிக்கணும், தேவையுடையவர்களுக்கு உதவணும், இந்த மாதிரி ஒரு தன்மைகள் நம்ம இடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். இவர்களை விரட்டி அடிப்பது, அவங்களுக்கு உதவாமல் இருப்பது நம்ம இடத்தில் களையப்பட வேண்டும். தொழுகை நம்ம இடத்தில் ஹுஷு குமுவோட பயபக்தியோடு அமைந்திருக்கணும், கவனம் இல்லாமல் இருப்பது கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்துட்டு அந்த குரான் சர்ச்சை செய்யுதுன்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் உள்ள 3 வசனங்கள் நம்மளிடத்து களையப்பட வேண்டிய அந்த பொருளாதார ரீதியாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடைசியாக உள்ள 4 வசனங்கள் நம்மளுடைய உடல் ரீதியான அந்த இபாதத், தொழுகை போன்ற விஷயங்களை பற்றி சர்ச்சை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த சூறாவில் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கடுக்காக சில விஷயங்கள் பார்க்க முடியும். இந்த சூறாவில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்களை பேசுது. ஒன்று பொருள் சார்ந்த அந்த வணக்கம், அதாவது ஏழைங்களுக்கு உதவுறது, அனாதைகளுக்கு உதவுறது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழுகையில் கவனமாக இருக்கணும் என்பதாக தொழுகை பற்றி வந்துருச்சு. முதல்ல பொருளாதாரம், 2வது தொழுகையை பற்றி வருது. அந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி களையப்பட வேண்டிய சிலது, அது என்னது, அனாதைகளை ஆதரிக்காமல் இருப்பது, விரட்டி அடிப்பது அப்படிங்கிறது தவிர்க்கப்படணும். அந்த மாதிரிலாம் விரட்டி அடிப்பது கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி சின்ன அற்ப பொருட்கள், கொஞ்சம் தண்ணி தாங்க கேட்குற, பேனாக்காங்க எழுதி தரேன் கேட்குறாங்க, ஒரு பேங்கில் ஒரு ஆஃபீஸில் நிற்கக்கூடிய இடத்துல அதை கூட கொடுக்காமல் இருக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை தரமாட்டேன் என்று மறுப்பதெல்லாம் கூடாது, இது களையணும் என்பதாக. நம்ம இடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டியது ஏழைகளுக்கு நாம் உதவ வேண்டும் என்பதும், தொழுகை நம்ம வந்து ஹுஷு குழுவோட பயபக்தியோட உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதாக இந்த விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி நம்மளிடத்துல இபாதத்து, அதாவது தொழுகை நோம்பெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது, இது அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளிடத்தில் சரியாக இல்லை என்றால், சீராக இல்லை என்றால் நம்மளுடைய இந்த இபாதத்துக்கு, இந்த வழிபாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறதில்லை அப்படின்னு பார்ப்போம். அதனால தான் சூறாவுடைய ஆரம்பத்திலேயே மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள், அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகள் கடமைகளை பற்றி முதல்ல சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் தொழுகை பற்றி வருது பார்ப்போம். அது தொழுகை நோம்பெல்லாம் நமக்கு பயனளிப்பதுங்கிறது முதல்ல மக்களுடைய உரிமைகள் செயல்படுத்தப்பட்டால் தான் நமக்கு இது நன்மை கிடைக்கும் என்பதாக இதில் வந்துட்டு சாராம்சம் இதில் பார்க்குறோம். இப்போ ஆயத்தில் பார்ப்போங்க, ரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், இதில் வரக்கூடிய சில வார்த்தைகள் நமக்கு பரிச்சயமான வார்த்தையாக தான் இருக்கும். இக்கதிபு, கத்தாபுன்னு சொல்லுவாங்கல்ல, கத்தாபுனா கிதுபு, பொய் அப்படிங்கிறது. தீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தீனுல் இஸ்லாம், நம்மளுடைய மார்க்கம். அந்த தீனுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்னங்க, கியாமத்து நாள், மாலிக் யௌமித்தீன் சொல்கிறோமா இல்லையா, அந்த கூலி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளின் அதிபதிங்கிற வார்த்தை வந்திருக்கும். அந்த அர்த்தமும் உண்டு, கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்பதாக. இன்னத்தீன இந்தல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், மதம் என்பது, மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் என்பதாக 2 அர்த்தமும் உள்வாங்க முடியும். 2ல் எந்த அர்த்தம் கொடுத்தாலும் தப்புன்னு இல்லை, 2மே அனுமதி உண்டுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் யத்தீமும், அனாதை. யாருங்க அனாதை? ஆதரவற்றவர்கள், அதாவது யாருடைய தகப்பன் இறந்துட்டாங்களோ அவங்களுக்கு பேர் அனாதைன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த அந்த 13 வயசு 14 வயசு அந்த வயசுக்கு வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வயசு வரைக்கும் அவங்களுக்கு பேர் அனாதை என்பதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஆமில் மிஸ்கீன், தஆம்ங்கிறதுக்கு நம்ம மத்தாம்னு பார்க்குறோம்ல, ஹோட்டல், தஆம்னா சாப்பாடுன்னு அர்த்தம், மிஸ்கீன் தான், ஏழை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபவைலுல் லில் முஸல்லீன், முஸல்லீனா தொழுகையாளி, வயலுன்னா நரகம், பொதுவாக நரகம் அல்லது வயலு அப்படிங்கிற பேர்லேயே ஒரு நரகம். ஸலாத்திஹிம் சாஹூன், சாஹூன்னா கவனக்குறைவாக இருக்கிறது. அல்லதீனஹும் யுராஊன,
மக்களுக்கு காட்டுறதுக்காண்டி எதையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. பயபக்திக்காண்டி அல்லாஹ்விடத்தில் நன்மை வேணுங்கிறதுக்காண்டி செய்ய மாட்டாங்க. மக்கள் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்யக்கூடிய ஒரு அமல் அப்படிங்கிறது எம்னாவுங்கிறதுக்கு மம்னூன்னு சொல்கிறோமா இல்லையா? மம்னூனா தடை, கூடாதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தை தான் அது, அதுலேருந்து வரக்கூடியது. மாவுனுங்கிறது அற்ப பொருள், ரொம்ப ஒரு விலையில்லாத சாதாரண சின்ன சின்ன பொருட்கள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்குரிய அர்த்தமாக இருக்குது. ஆயத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க. அராய்த்தல்லதி யுக்கதிபி பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய்யாக்கக்கூடியவன் யாருன்னு தெரியுமா? ஆகிரத்தை மறுக்க, ரெண்டு அர்த்தமும் வைக்கலாம். ஆகிரத்தை மறுக்கக்கூடியவன், ஆகிரத்தெல்லாம் இல்லை என்று பொய்யாக சொல்றான்ல, இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். எதையுமே வந்துட்டு நேரடியாக சொல்றதை விட ஒரு கேள்வி கேட்டு சொல்லக்கூடியதுல கூடுதலான முறையில் அதில் கவனம் ஈர்க்கப்படுங்கிறதுனால இந்த முறையை எல்லாம் கையாளுறான். நம்ம கூட சொல்லும்போது இதில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது யாருன்னு தெரியுமா இன்னைக்கு உள்ள அந்த போட்டியில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எடுத்த உடனே இந்த பையன் ஃபர்ஸ்ட் மார்க்குன்னா ரொம்ப பொசுக்குன்னு போயிடும். இதில் ஒரு பையன் சூப்பரான மார்க் வாங்கிறான், அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு திரும்ப அந்த செய்தியை சொல்லும்போது ஈஸியான முறையில் ரொம்ப ஆழமான முறையில் மனசில் போய் அது உள்வாங்க முடியும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வும் அந்த முறையை கையாளுறான். அராய்த்தல்லதி யுக்கதிபி பித்தீன், தீனை பொய்ப்பிக்கக்கூடியவர், தீனை பொய்யென சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டு அவனே சொல்றான், ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம், அவன் தான் யாரும் பார்த்தீங்கன்னா அனாதைகளை விரட்டக்கூடியவன். அனாதைகளை ஆதரிப்பதில்லை, அனாதைகளை அவனை விரட்டுவான் அப்படிங்கிறது. அனாதைனா என்னங்க? ஆதரவற்றவர்கள், அப்படிதானே? அனாதைங்கிறது ஆதரவு இல்லாதவர்கள். அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? அப்போதானே அவங்களுடைய அந்த மனசு பதைக்காம அவங்களுக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளில் முழுசாக இல்லாட்டாலும் கொஞ்சமாவது கிடைச்சது அவங்க மனசு சமாதானம் அடைவாங்க. நாம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், சூப்பராக நல்ல ஸ்கூல் பேக் கொண்டு போகிறாங்க, ஷூ போட்டு போகிறாங்க. ஆனால் அனாதையான ஒரு குழந்தை அப்படிங்கிறதுக்கு அதற்கு ஆதரவு இல்லாதன் காரணமாக சாதாரண ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, சாதாரண பேகு, சாதாரண ஷூ, செப்பல் போட்டுக்கிட்டு போவாங்க, ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. அவங்களை நாம் ஆதரிப்பது அப்படிங்கிறது கடமைத்தான். ஏனென்றால் அவங்க தன்னுடைய தகப்பை இறந்துட்டானே, என்னுடைய தந்தை இருந்தால் எனக்கும் இந்த மாதிரி கிடைச்சிடும் என்பதை ஏங்கக்கூடிய வகையில் நாம் ஆக்கி விடுவது கூடாது, அவங்கள விரட்டுறது கூடாதுங்கிறது சாதாரண ஒரு இன்சானியத், அதாவது மனித தன்மை உள்ளவங்க. இதுக்கு மதம்லாம் தேவையில்லை, இது முஸ்லீமான அப்படிங்கிறது தேவையில்லை. ஒரு மனிதனாக இருந்தால் அவனுடைய மனசுல ஈரம் இருந்துச்சுன்னா இந்த செயலை கண்டிப்பா செய்வான். மனுஷனா இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமா உன்னதமான ஒரு செயல். இந்த செயலை கூட செய்ய எவன் தயாரா இல்லையோ இவன் முஸ்லீமே கிடையாது, இவன் முஸ்லீமே கிடையாது அப்படிங்கிறான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், அந்த மாதிரி ஏழைங்களுக்கு அவன் உணவு கொடுக்கும் தூண்டவும் மாட்டான். முதல்ல சொன்னது ஏழைகள், முதல்ல சொன்னது அனாதைகளுக்கு வந்துட்டு அவன் ஆதரவு தெரிவிக்க மாட்டான், அவங்கள விரட்டும் அப்படிங்கிறது. நம்ம அனாதையை பத்தி ஒரு ஹதீஸ் நம்ம அதிகமாக காதல கேட்டிருப்போங்க. என்ன ஹதீஸுங்க அது? என்னங்க அது? ஆனா காஃபினுல் யதீமே, நானும் அனாதை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் அப்படின்னு ரெண்டு விரலை காட்டுவாங்க. அதாவது ரெண்டு விரல் எப்படி ஒன்னோடு ஒன்றா எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கோ இந்த அளவுக்கு என்னோடு, அதாவது நபியோடு சொர்க்கத்துல வந்து உயர்ந்த பதவிக்கு போக முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு சாதாரணமாக உலகத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு செயல் சொல்கிறாங்க, இந்த செயலை செஞ்சால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சா யாராவது அந்த செயலை செய்யாமல் இருப்போமா? செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ரொம்ப சிரமம் இல்லாத ஒரு செயல் தான். அவ்வாறு இருக்க யாருமே அதை நழுவ விட மாட்டாங்க. ஆனால் ஆகிரத்து விஷயத்தில் கூட நம்ம சர்வசாதாரண நழுவ விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய வட்டாரத்தில், நம்மளுடைய அக்கம் பக்கத்தில், தெருவில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஆதரிப்பதுங்கிறது ஒரு தேவையாக இருக்குது. நம்ம இந்த வசனங்களை படிச்சுட்டு இது கேட்பதன் மூலமாட்டு இன்ஷா அல்லாஹ் விரைவான முறையில் ஒரு சின்ன சிந்தனைக்கு எடுத்தாலே போதும். இப்போ நாளைக்கு போய் என் தெருவில் போய் நான் ஒரு லிஸ்ட் எடுத்து 10 பேர் இருக்காங்களா, ஒரு பிள்ளையை நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது. முதல்ல ஒரு கணக்கு எடுக்கலாம்ல, இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு கொண்டு வந்துட்டாலே அதுக்கே ஒரு நன்மை வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஒரு சிந்தனைக்கு கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி அனாதையை நம்ம வந்து ஏற்றெடுப்பதற்காக வேண்டி ஒரு மாசத்துல ஒரு சின்ன தொகை அவங்களுக்கு கொடுப்பதுக்காண்டி போகக்கூடியதுல இந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த ஹதீஸை கேட்டதுனால நான் செயல்படுறேங்கிற அடிப்படையில் ஒரு பெரிய நன்மையை நம்மளால வாங்கி கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைங்களுக்கு உணவளிக்க தூண்டவும் மாட்டான். ஏழைகளுக்கு உணவுங்கிறது உணவு அளிக்காமல் இருப்பது ஒரு செய்தி, சரி நீ கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, கொடுக்கறதுக்காண்டி அடுத்தால ஏவலாம்ல. இந்த நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்க, எச்சிக்கையால காக்காய் கூட விரட்டப்பட சொல்லுவாங்க. அந்த நிலைமையில உள்ள ஆள் இவனும் கொடுக்க மாட்டான், பாக்கெட்லேருந்து ஒன்றும் இறக்க மாட்டான். சரி இவன் கொடுக்காட்டாலும் அக்கம் பக்கத்தில் ஏங்க கொஞ்சம் கஷ்டப்படுறான், நீங்கள் ஏதாவது பார்த்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுக்கு வாய்ஸ் இருக்குது. இப்போ என்னை வந்து நம்புகிறாங்க,
நான் சொல்லக்கூடியது என்னுடைய உண்மைத்துவம் உணர்ந்து என்னுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து பக்கத்தில் உள்ள ஒரு உதவி செய்யறதுக்காண்டிய வாய்ப்பு இருக்குது. அதை கூட சொல்றதுக்கு அதை கூட செய்யறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா இவன் முஸ்லீமே கிடையாது, இவன் காஃபிர் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த பட்டியலில் கொடுக்குறான். எனவே நாம் அடுத்த ஆளுக்கு உதவணும், நாம் உதவுறதோட அடுத்தவங்களை உதவும்படி தூண்டவும் வேணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சாதாரணமாக நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய நேரத்தில் அனாதைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியது நம்ம கையிலேருந்து பாக்கெட்லேருந்து சில பைசாக்கள் போகும்பொழுது பாக்கெட்லேருந்து கனம் குறையிற மாதிரி தோணும். அப்படி தானே? எனக்கு 1000 ரூபா இருக்குது, ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்தா எனக்கு 900 தானே மிச்சம் இருக்குது என்பதாக கனம் குறையுதுன்னு நமக்கு தோணும். யதார்த்தம் குறைய வாங்க செய்யுது. அது விதை போடுற மாதிரி கையில் இருக்கக்கூடிய விதையை கொண்டு போய் பூமியில் முளைக்க போட்டாச்சுன்னா இன்னைக்கு ஒரு நெல்லாவில் அது முளைச்சி பெரிய தோட்டமாக நாளைக்கு வந்துடும் இல்லையா? ஒரு மாங்கொட்டையாக இருக்கட்டும் அல்லது நெல் வித்தாக இருக்கட்டும், அது மாதிரி போடக்கூடியது. மா ஐந்தக்கும் எம்ஃபது மா ஐந்தல்லாஹி பாக்கின், நம்மள்கிட்ட உள்ளது காலியாக போயிடும். இப்போ நான் ஒரு மொபைலை வாங்குவோம், ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குவோம், சாப்பாடு வாங்குவோம், காலி. ஆனால் நான் கொடுத்த அந்த 100 ரூபா இருக்கும், 50 ரூபா கணக்கு வைங்களேன். ஒரு 50 ரூபாய் கொடுத்த அந்த 50 ரூபா அல்லாஹ்வுடைய கணக்கில் ஏறிக்கிறோம், அது எனக்குன்னு உள்ளது. எங்கையில் உள்ள 950 ரூபாங்கிறது வேஸ்ட்டாக தான் போகும். எதில் போகும்? ஒன்று சாப்பாட்டில் போகும், மொபைலில் போகுது, ஒரு ட்ரெஸ்ஸில் போகுது, ஆகமத்தில் ஒன்றுக்கு ஆகாமல் போயிடுது அது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு 50 ரூபா அங்கே கொடுத்தாச்சுன்னா அது ஆகிறதுல சேவ் ஆகாது, ஒரு சேமிப்பாக ஆயிடுதுன்னு பார்ப்போம். எப்படி ஒரு வித்து நம்ம தலையில் போட்டாச்சுன்னா அது முளைச்சி நாளைக்கு பன்மடங்காக பெருகி வருதோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா தர்றான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எனவே கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரிலாம் கணக்கை பார்க்கறது கூடாது. தாராளமாக கொடுக்க, இறக்கிற கிணத்துல ஊறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வச்சுக்கிட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும். இருக்கிற தண்ணி எடுத்தாச்சுன்னா புதுசாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். நாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிஸ்கில் பரக்கத் கிடைக்கும். இருக்கக்கூடிய 1000 தான் என்னுடைய சம்பளம், எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வர்றதுக்கு அல்லாஹ் தருவான். அப்படி வராட்டாலுமே சென்ற மாதத்தில் 1000 ரூபா வச்சு என்னுடைய காரியங்கள் என்னவெல்லாம் போச்சோ அதை விட அதிகமான முறையில் போகும் இந்த மாதிரி சதக்கா ஏதாவது நாம் செய்தால் அப்படிங்கிறது. அதனால் அந்த மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஏழைங்களுக்கு உதவுறது, அது மாதிரி அனாதைகளை ஆதரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டது 2 விஷயம் சொல்லியிருக்காங்க அல்லாஹ் தஆலா. அனாதைகளை ஆதரிக்காமல் இருக்கிறது, அவங்கள விரட்டுறது காஃபிருடைய அடையாளம், முஸ்லீம் இல்லைங்கிறதுக்கான அடையாளம். அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பதும் கூட அவன் காஃபிரு, அவன் முஸ்லீம் இல்லை என்பதற்கான அடையாளமாக இருக்குது. இந்த 2 மட்டும் தான் அடையாளமா? இது ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்குது. அனாதை மட்டுமல்ல, ஆதரவு தேவைப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் உதவி செய்யணும். விதவைகள் இருப்பாங்க, ஒரு ஏழை ரொம்ப பெரிய ஏழையாக இருப்பாங்க, அவங்களுக்கு உதவணும். அதுவும் காலகட்டத்துக்கு ஏற்ப சமயோஜித அந்த தேவையை அனுசரித்து நம்ம உதவணும். சில சமயங்களில் பைசா பிரயோஜனம் இல்லை, அந்த இடத்துல சாப்பாடு தான் கொடுத்தாகணும். வேறு சில இடத்துல ரூபாயும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு தேவை குளிராக இருக்கும், அதுக்காண்டியில் ஏதாச்சும் ஏற்பாடு செய்யணும். சில இடங்களில் வேலைக்கு தட்டுப்பாடு இல்லாமல் சிலவங்க தெரிஞ்சுக்கிட்டுப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் வேலைக்கு நமக்கு வாய்ஸ் இருக்குன்னு. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு கடை இருக்குது, எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது, என் கம்பெனியில் அவரை சேர்த்துக்கிற முடியுமோ அதை சேர்த்துக்கிறது. அப்போ எந்த வகையிலெல்லாம் ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது இது ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டது தவிர வெறுமனே இந்த 2 மட்டும் கிடையாது. இந்த 2 போன்று என்னவெல்லாம் தேவை உள்ளதாக இருக்கும், ஆதரவு தேவைப்படுது, இந்த அத்தனையும் நாம் கை கொள்ளணும், அதை நம்மகிட்ட வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 ரூபாய் கொண்டு போய் நான் அவன் சம்பாதிக்க போவே மாட்டேங்கிறான், அவன் சும்மா உட்காந்துருக்கிறான், அவனுக்கு போய் நான் கொடுக்கணுமா என்பதாக ஒரு தோணல் ஏற்படும். இந்த மாதிரி சஹாபாக்கள் காலத்திலையும் தோணல் ஏற்பட்டிருக்குது. சஹாபாக்கள் மனிதர்கள் தானே, சஹாபாக்கள்ங்கிறவங்க மலக்கு கிடையாதுல்ல, அவங்களுக்கும் இந்த மாதிரி சில தோணல்கள் ஏற்பட்டிருக்குது. ஒரு சஹாபியை பார்ப்போம், அந்த சஹாபி சொல்லுவார், எனக்கு மற்றவங்களோட எனக்கு கூடுதலான முறையில் ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்படுவார். காரணம் இந்த இதில் நான் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஹல் துன்சரூன இல்லா பிதுஅஃபாயிக்கும் அன்னலஹு ஃபضலன் அலா மன் தூனஹு, மற்றவங்களோட எனக்கு ஏதோ ஒரு தனித்துவம் உண்டு என்பதாக ஒரு சஹாபி நினைக்குவாங்க. அந்த சஅத் அப்படிங்கிற சஹாபி அந்த நேரத்தில் விசாரிச்சு சொல்லுவாங்க, ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் தன்னுடைய அருளை தந்தது. அருள்னு சொன்னால் அது ஒரு பதவியாக இருக்கலாம், அல்லது நமக்கு வரக்கூடிய அந்த சேலரி வருமானமாக இருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியம், அல்லது வீடு, ஏதோ ஒரு பாக்கியம் உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த பாக்கியம் கிடைத்ததற்காக உன்னுடைய கெட்டிக்காரத்தனம் மட்டுமல்ல, 2வது உனக்கு தான் கிடைக்கணும்ல, ஓ மூலமாக அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன உதவி போகணுங்கிறதுக்காண்டி ஓ மூலமாக அல்லாஹ் கொடுக்க விரும்புகிறான். நீ கொடுக்காட்டி அல்லாஹ்வுக்கு 1000 வழி ஒன்று கொடுப்பதற்காக வேண்டி. அதனால்
உங்களுக்கு கிடைத்த அந்த ரிஸ்க்குங்கிறது உங்கள் மேலே இறக்கம் கொண்டு அல்ல, உங்களில் யாரோ ஒரு பலகீனப்பட்டவங்க இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க ஒழுங்கான சம்பாதிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க, அல்லது உடல் ஆரோக்கியத்தில் பலகீனமாக இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் பலகீனப்பட்டிருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக எனக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு பதவியை, ஒரு வருமானத்தை, ஒரு உடல் ஆரோக்கியத்தை, ஒரு வீடு வாசல் அல்லாஹ் தந்திருக்காங்க. எனவே நமக்கு கிடைத்தது பகிர்ந்துண்ண வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸில் நம்ம பார்ப்போம். எனவே நாம் இருக்கக்கூடியதை நம்ம அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியதில் அதில் பரக்கத்து வரும். இறக்கிற கிணறு ஊறுது அப்படிங்கிற அடிப்படையில். ரெண்டாவது இன்னொரு ஹதீஸ் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அந்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். கொடுப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தனியாக வருது, கொடுக்காதன் காரணமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தடைப்படுது அப்படிங்கிறதுக்காண்டி 2 வரலாறு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஞாபகம் இருந்தால் சொல்லுங்களேன். ஒன்று சஹி முஸ்லீமில் வரக்கூடியது, இன்னொன்று குரான்லேயே வரும். கொடுத்ததுனால அல்லாஹ்வுடைய தனி பரக்கத்து வருதுங்கிறதுக்காக வேண்டி சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. நபிசாசம் சொல்லுவாங்க, பனி இஸ்ராயில் பட்ட ஒருத்தரை பற்றி ஒரு வரலாறு நமக்கு சொல்லுவாங்க. ஒரு மனுஷர் இப்படி போய்கிட்டு இருக்கிறாரு, காடு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அசரீதி கேட்குது, ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. இந்நாளுடைய தோட்டத்துக்கு தண்ணீர் வேண்டும், மேகங்களை இங்கள் ஒன்றாக கூடி மழையாக பொழியுங்கள் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. இவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாச்சுன்னா அப்படியே மேகங்கள்லாம் ஒன்றா கூடி அழகாக மழை பெய்யுது. அந்த மழை பெய்ஞ்ச தண்ணிகள்லாம் ஒரு ஓடையாக அப்படியே ஒழுகி ஒரு தோட்டத்தில் போய் சேருது. அந்த தண்ணியை பின்தொடர்ந்து இவர் சொல்கிறாரு. அங்கே ஒரு மனுஷர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அங்கே போனவொடனே இவர் கேட்குறாரு, ஏ அப்துல்லா. அப்துல்லானா அல்லாஹ்வுடைய அடிமை, அவருடைய பேர் இல்லை. ஏ அப்துல்லா, அல்லாஹ்வுடைய என்னப்பா என் தோட்டத்துலேருந்து ஏன்டவா அட்ரஸ் கேட்குறியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு அசரீதி, ஒரு சவுண்டு கேட்டுச்சு, இன்னாருடைய தோட்டத்துக்கு தண்ணி வேணும்னு சொல்லி அந்த தண்ணி உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சது, கரெக்டாக உன்னுடைய தோட்டத்துக்கு வருது, அதை பற்றி விவரங்கள் அறிஞ்சு கொள்ள தான் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த தோட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகசூல், அதில் கிடைக்கக்கூடிய நான் எப்படிங்க பங்கு வைப்பேன் சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லி தான் இருக்கிறேன் இதில். சொல்லுங்கள், யார் சொல்கிறான்? 3 பங்காக வைப்பேன். இதில் கிடைக்கக்கூடியது நான் 3 பங்காக வைப்பேன். ஒன்று மிஸ்கின்களுக்கு, ஏழைங்களுக்கு, இன்னொன்று எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, இன்னொரு பங்கு திரும்ப அதிலே போட்டுருவேன், திரும்ப அடுத்த விளைச்சலுக்காக வேண்டி. அப்போ கிடைக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ஒரு 33% தனக்கு, 33% திரும்ப அடுத்த விளைச்சலுக்காக வேண்டி, இன்னொரு 33% ஏழைங்களுக்கு கொடுக்கறதுனால எல்லோருக்கும் நல்லோருக்காண்டி பெய்யும் மழை, எல்லோருக்கும் இவருக்குன்னு தனியாக ஒரு மழை அல்லாஹ் தஆலா இறக்கி தரான்னு பார்க்குறோம். சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, சஹியான ஹதீஸு. அப்போ நாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தனி ஒரு அருள் பாக்கியம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த மாற்று மதத்தவர்கள் இதில் கவனமாக இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய நாடுகள்லையும் கூட அவங்க வேலை பார்த்துக்கிட்டு சேலரியில் தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் இத்தனை சதமானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வருமானம், அந்த சேலரி வந்த உடனே ஒதுக்கிடுறாங்க. நம்ம கேட்கும்போது நம்ம வெக்கப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹக்கில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம், நாம் அப்படி செய்யறதுக்கு தயாராக இல்லை, செய்கிறோம், பலகீனமாக இருக்கிறோம், குறைவாக செய்கிறோம். அவனும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு வலாலத்தில், வழிகேட்டில் இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த சம்பளம் வந்தோடனே இத்தனை சதமானம் எடுத்து வச்சிடுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க நம்ம காதில் வரக்கிறது ரொம்ப பெரிய வெக்கமாக இருக்குது. நமக்கு ஒரு பாத்தில்ல, ஒரு அசத்தியத்தில் இருந்து கொண்டு அவங்க இந்த அளவுக்கு இருக்கிறாங்க, நாம் சத்தியத்தில் இருந்து கூட இந்த மாதிரி செய்ய தவறிடுறோம் அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம குறிப்பிட்ட எடுத்து கொடுக்கணும்னு தேவையில்லை. நம்மளுடைய ஊரில், நம்மளுடைய பக்கத்தில், இங்கேயோ எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளால ஒரு பங்கு கொண்டு போய் சேர்த்தாச்சுன்னா நமக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி கிணறு ஊருங்கிற அடிப்படையிலையும், அராய் தல்லதி யுக்கதிபித்தீன், ஏழைங்களுக்கு தேவையானவர்களுக்கு நாம் உதவி செய்த என்ற அடிப்படையில் நமக்கு அந்த நன்மை அல்லாஹ் தஆலா தருவான் அப்படின்னு பார்க்குறோம். இது 3 ஆயத்துக்கள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ இதில் இன்னொரு விஷயத்தில் கவனத்தை கொள்ளணும். நல்லது செய்கிறதுக்காண்டி ஏவனும் சொல்கிறோமா இல்லையா, தூண்டணும் சொல்கிறோமா இல்லையா? சில பேர்கள் இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஃபார்வேர்டு, ஏன்னா தூண்டுதலாக இருக்கிறேன் நான், அவருக்கு அங்கே ஒர்க்கு உடம்பு சரியில்லையா, ஆப்ரேஷனா, மதரசா கட்டணுமா, பள்ளியாசர் கட்டணுமா, ஒன்று வந்துச்சு அடிச்சு விடு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. இன்னைக்கு எவ்வளவோ பொய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. 100 வருதுன்னா 100ல் ஒரு 10-20 உண்மையாக இருக்குது, மிச்சம் 80-90 பொய்யா இருக்குது. ஒன்று பொய்யாவே அது உண்டாக்குறாங்க. வேறு சிலது பார்த்தீங்கன்னா உண்மையானது ஒன்று இருக்குது, அதில் அக்கௌண்ட் நம்பர் மாற்றி வச்சு விட்றாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடியது. நம்ம நண்பர்கள்ட்ட பலரையும் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலே ஒருத்தர் உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக நம்ம ஒரு அட்ரஸ் போட்டு இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னு கொடுத்துருப்போம். கரெக்டாக அது கட் பண்ணி போட்டு அந்த இடத்துல ஒட்டுறாங்க, பேஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. என்ன பண்ணாலும் பிடிஎஃப் என்னவோ எல்லாத்துலேயும் குழுமால் பண்ணி வந்துடுது. அதனால அந்த மாதிரிலாம் உண்மை விவரம் தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணுறது அது பெரிய தப்பு. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன்,
நீங்கள் வர்றதெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணுறதுங்கிறது தவிர்க்கணும். வர்றதெல்லாம் அப்படி நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அது வாய்ஸோ எழுத்து வரிகளோ அப்படி செய்தால் நீங்கள் பின்னாடி கை செய்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னால், அதனால் அந்த மாதிரி செய்கிறதும் கூடாது. நாம் அதனுடைய உண்மைத்துவம் உணர்ந்து அது சரியான தெரிஞ்சால் நம்ம அடுத்தவங்களுக்காண்டி செய்யலாம். வேறு வர்றதுக்கெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணுங்கிறது குற்றத்துக்கு வந்து சேரும். பாருங்களேன், இப்போ எனக்கு வந்து வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டாரு, நான் ஒரு 4 இதுக்கு அனுப்பிச்சி விட்டேன். 4ல் 1 சரியாக இருந்துச்சு, 3 தப்பாக போயிடுச்சு. அடுத்தாப்புல உங்கள்கிட்ட இருந்து வரது நான் வந்து நம்பணும். நான் 100 ரூபா கொடுத்தேன், 100ல் வந்து 10 ரூபா ஒழுங்கானது, 90 ரூபா வேஸ்ட்டாக போயிடுச்சு. அது உங்கள்கிட்ட இருந்து வந்து ஃபார்வேர்டு தான். அடுத்த ரூபா உங்களுடைய ஃபார்வேர்டு நான் நம்பணும். அதனால் அந்த மாதிரி நம்மளுடைய நம்பகத்தன்மையை இழக்கக்கூடிய முறையில் இருக்கக்கூடாது. களத்தில் போய் நம்ம உண்மையிலே ஆய்வு செய்யணும். அது உண்மையாக தெரிந்தால் நம்ம அவங்களுக்காண்டி நாம் உதவணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தூண்டவும் செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்துருப்போம், ஒரு வரலாறுல அப்படி ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சொல்கிறாங்க, தன்னுடைய என்னிடத்துல வந்து சில பேர் உதவி கேட்டு வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் நான் வந்து உதவி செய்யாமல் இருக்கிறேன். இன்னர் ரஜுல யஸ்அலுனி, சில சமய இடத்துல வந்து சில பேர்கள் உதவி கேட்பாங்க. உதவி கேட்கும்போது நான் அதை கொடுக்கறதில்ல, நான் அதை கொடுக்காம இருக்கிறேன். ஏன் கேட்டாச்சுன்னா, ஏங்க சொல்லுங்களேன், அது ஹதீஸ் படிச்சிருப்பீங்க. நபி கேட்டால் கொடுப்பாங்கல்ல, என்னிடத்துல உதவி கேட்பாங்க, நான் கொடுக்காம இருக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. என்ன காரணம்? ஹத்தா தஷ்ஃபவு ஃபீஹி, நீங்கள் அதில் வந்து சிபாரிசு செய்யணும். இது உண்மையிலே தேவை உள்ளதை நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க எப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் எப்படியும் 100 ரூபா கொடுக்கத்தான் போகிறேன், எனக்கு அந்த 100 ரூபாய்க்கு 1க்கு 10 மடங்கு 1000 ரூபா நன்மையை தரப்போகிறான். நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உண்மையிலே அது தேவை உள்ளவர் தான், நானும் விசாரித்தேன், அவருக்கு இந்த மாதிரி தேவை இல்லை, நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் கொடுக்க போது 100 ரூபா எனக்கு 1க்கு 10 கிடச்சிச்சு, உங்களுக்கும் கிடச்சிடும். ஒன்றும் கொடுக்காமே உங்களுக்கும் நன்மை வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னிடத்துல ஒரு தேவைக்காண்டி ஒருத்தர் வரக்கூடிய நேரத்தில் அந்த தேவைக்கு நான் உதவாமல் தடுத்து கொள்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்? ஹத்தா தஷ்ஃபவு ஃபீஹி, நீங்கள் அதில் வந்து என்னிடத்துல சிபாரிசு செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ சொன்ன ஹதீஸ் நசையில் வருது. இதே கருத்து வந்து நமக்கு புகாரிலையும் பார்க்க முடியுது. இஷ்ஃபவு ஃபல் தூஜரு, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், ஒரு நன்மைக்காண்டி உங்களுக்கு நன்மை வழங்கப்படும் அப்படிங்கிறது சுருக்கமாக இருக்குது புகாரில். மேலே சொன்ன வரலாறோடு கூடி நசையில் வருதுன்னு பார்க்குறோம். எனவே நம்ம நல்லதுக்கு துணையாக இருக்கணும், நாம் நல்லது செய்ய வேண்டும், நல்லதுக்கு தூண்டுதலாக இருக்கணும். அதான் ஏற்கனவே சொன்ன அந்த உதாரணம், அந்த பழமொழி சொன்னோம்ல, தானும் உதவுறதில்லை, தன்னால் முடியாட்டாலும் அடுத்தால வந்து உதவுறதுக்காண்டி ஏவணும். அது கூட செய்யாதால தான் அந்த பழமொழிக்கு ஒத்தாள் யார்? எச்சக்கையால் காக்காய் கூட விரட்ட மாட்டான் அப்படிங்கிறதுல வந்துடும். நம்ம இந்த ஹதீஸ் பார்த்துருப்போம்ல, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு விருந்தாளி வந்திருப்பாங்க, தான் வீட்டில் கேட்டு விடுவாங்க, எதுவுமே சாப்பாடு இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய இந்த விருந்தாளி இங்கே யாராவது சாப்பாடு கொடுக்க தயாரா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சாப்பி கொண்டு போவாங்க, வீட்டில் போய்ட்டு சாப்பாடு கம்மியாக இருக்கும், விளக்கு ஆஃப் பண்ணி போட்டு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு பார்த்துருப்பேன். அவர்கள் ஒரு வரலாறு, நீண்ட வரலாறு. இப்போ அவங்கள பற்றி குர்ஆனில் ஆயத்தை இறங்கிரும். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு எத்தனையோ பல தேவைகள் இருக்கவே அடுத்த ஆளுக்கு உதவி செய்வாங்க என்பதாக இன்றைக்கும் கூட குர்ஆனில் அவரை பற்றி உள்ள சூசகமான முறையில் வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையான காரியத்தால் தான் முந்துறாங்க. எடுத்த உடனே யாராவது உதவி செய்யன்னு சொல்லலை, தான் அதில் முயற்சி செய்யணும். முதல்ல தான் குடும்பத்தில் கேட்டுடுறாங்க, இல்லைன்னு தெரிஞ்சதப்போ இல்லைப்பா அப்படின்னு கை கட்டி உட்காரல. அதுக்கப்புறம் இந்த ஆயத்தை யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்காண்டி தூண்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னோர்மக்கள் யாராவது கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சஹாபி கூட்டு போய் விளக்கு ஆஃப் பண்ணி போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொஞ்சம் தான் இருந்துச்சு, தானும் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் பட்னியாக இருந்துக்கிட்டாங்க. இருந்த சாப்பாடு அத்தனையும் இந்த விருந்தாளிக்கு கொடுத்தாங்க என்ற வரலாறை பார்த்துருப்பேன். எனவே நாம் முதலில் உதவ வேண்டும். நம்மால் முடியாவிட்டால் நமக்கு எந்த வகையில் வாய்ஸ் இருக்குதோ, நம்ம என்கிட்ட பேச்சு இருக்குது, பணம் இருக்குது, எழுத்து இருக்குது, எதன் மூலம் முடியுமோ அதன் மூலமாக அடுத்தவங்களுக்காண்டி நாம் வந்து உதவி செய்கிறதுக்காண்டி தூண்டணும் என்பதுன்னு பார்க்குறோம். இது வந்து மேலே சொன்னது அடுத்தவங்களுடைய உதவி, மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை பற்றி. அடுத்தது ஃபவைலுல் லில் முஸல்லீன், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட அந்த கடமைகளை பற்றி பேச வரான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், சில தொழுகையாளிகளுக்கு கேடுதான், சில தொழுகையாளிகளுக்கு கேடுதான் கிடைக்கும். அது யாரும் கேட்டாச்சுன்னா அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க. அது யாருங்க அப்படின்னா என்ன விளக்குங்க? தொழுகையில் கவனம் இல்லாமல் இருக்கிறதுனா தொழுகையிலே சிந்தனை இல்லாமல் இருக்கிறது. வேற வேக வேகமாக தொழுகிறது, அது மனசு அலைப்பாயிருது, அதில் கவனம் ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தொழுகிறது, நேரம் தவறி தொழுகிறது, சரியா இல்லையா, வாய்ப்பு இருந்தால் தொழுகிறது, இல்லாட்டி சும்மா விட்டுரு, இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க. அது எல்லாம் மேலே சொன்ன எல்லாமே வந்துடும்.
ஒன்று நேரத்துக்கு தொழுக மாட்டாங்க, கல்லாவாக்கி தொழுவாங்க. இன்னொன்று கரெக்டாக நேரத்துக்கு தொழுவாங்க. அங்கே போய் வெறும் பொம்மை மாதிரி குனிஞ்சு நிமிர்றது தான் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள அச்சம் என்ன ஓதலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்னைக்கு நம்ம பலருடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. எந்த அளவுக்கு முதல் ரக்காத்தில் என்ன ஓதுறோம், ரெண்டாவது ரக்காத்தில் யோசனை பண்ணால் கூட வராது. தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த செய்தி, முதல் ரக்காத்தில் நின்றுட்டு அடுத்த ரக்காத்துக்கு போயிருப்போம். முதல் ரக்காத்தில் எந்த சூறா ஓதணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளுடைய பலகீனம் இருக்குது. இதெல்லாம் கவனக்குறைவுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் தொழுகை ஜமாத்து தவற விடுறது ஆண்கள், இதுவும் கூட அதில் கவனக்குறைவு அப்படிங்கிறது தான் வரும். சில பேர்கள் கரெக்டாக தொழுதுட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் வேலை வந்துச்சுன்னா வேலைக்கு தான் முன்னுரிமை. அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் சமையல் முடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே போகிறது. இதுவும் கூட கவனக்குறைவு தான் வந்து செய்யணும். எனவே தொழுகையில் கவனமாக இருக்கணும் என்பதாக பார்க்குறோம். அல்லதீனஹும் யுராஊன், அது மாதிரி செய்கிற செயல் வந்துட்டு மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்கிறது, பக்திக்காக வேண்டி செய்கிறது இல்லை. மற்றவங்க நம்மளை பார்த்து நல்லா தொழுகையாக இருக்கிறானே அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறது. இதில் மேலே சொன்ன அதே மாதிரி தாங்க. இதை தொழுகையாளி அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த தொழுகையாளிகளுக்கு நரகம் சொல்கிறோமா இல்லையா? வெறும் இந்த தொழுகையாளி மட்டும்தானா, தொழுகை மட்டும்தானா, வேற எதுவும் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இது ஒரு உதாரணம் தான் சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி தான் நோன்பு, ஹஜ்ஜு எல்லாத்துலேயுமே அடுத்தவங்க காட்டிக்கிறணும், அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் என்ற நியத்தில் சொல்லப்பட்டால் அதனுடைய நிலவரமும் இதுதான் அப்படின்னு இருக்குது. அல்லாஹ் நம்ம அந்த மாதிரி ஒரு கட்டத்திலேருந்து பாதுகாக்கட்டும். இன்னொரு ஹதீஸ் கூட நம்ம படிச்சிருப்போம்னாங்க, ஒரு 3 பேர் வந்து முதல்ல அவங்கள வச்சு தான் நரகமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. அடுத்தவங்க, அதாவது உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுக்காண்டி செய்யாமல் மற்றவங்களுக்காண்டி செய்ததன் காரணமாக நரகம் போவாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஹதீஸ் தான். ஒரு 3 பேர். ஒருத்தர் வந்து கல்விமான், ஒருத்தருக்கு இஸ்லாமிய கல்வி அல்லது உலக கல்வி இருந்துச்சு, அதை மக்கள் சேவைக்காண்டி கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி செய்யாமல் தன்னை பற்றி பெரிய கல்விமான் அப்படின்னு பாராட்டத்துக்காண்டி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவர் போகிறது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வீரர், அதுக்கப்புறம் பொருளாதாரம் நிறைய இருந்துச்சு. இந்த 3 பேரையும் கியாமத்தில் நிறுத்திட்டு என்னப்பா செஞ்சீங்க, அவனு தீனுக்காண்டி செயல்பட்ட, அதெல்லாம் ஒன்றும் செய்யலை, நீங்கள் செஞ்சது எல்லாமே பாராட்டப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தை கொண்டு போய் தள்ளுவாங்கன்னு இருக்குது. அல்லாஹ் நம்மளை அந்த மாதிரி கூட்டத்தில் ஆக்கிடக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய அமலாம் அல்லாஹ்வுக்காண்டி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிறது வந்துட்டு மற்றவங்க மெச்சனும் பாராட்டுறதுக்காண்டி செய்கிறதுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அல்லாஹ் வெறும் நம்மளுடைய செயலை மட்டும் பார்க்குறோம், நம்மளுடைய உள்ளத்தையும் பார்க்குறோம் அப்படின்னு பார்ப்பேன். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்கறது இல்லை, உங்களுடைய உள்ளத்தையும் சேர்த்து தான் பார்க்குறோம். எனவே உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் அந்த அமலுக்கு வந்து நன்மை கிடைக்கும். பார்ப்பேன். இந்த 3 பேர் செஞ்சது வெளிப்படையாக பார்க்கும்போது நல்லது தானே, ஆனால் உள்ளத்தில் இருந்தது அவங்களுக்கு இஹ்லாஸ் இல்லாமல் போயிடுச்சு. எனவே அது தள்ளுபடியாச்சு, அது நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்த்துதுன்னு பார்ப்பேன். எனவே அல்லதீனஹும் யுராஊன, மக்களுக்கு காண்பிப்பதற்காண்டி சொல்லுவாங்க, இவங்களும் நரகம்தான் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் நம்மளை அதிலிருந்து பாதுகாக்கட்டும். வயம்னஉனல் மாஉன், அற்பமான பொருளை கூட தடுத்துக்கிடுவாங்க. அற்பமான பொருளுக்கு உதாரணம், கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க ஒரு கிளாஸில், நம்ம பாட்டில் இருந்துச்சு, அதை கொஞ்சம் குடிக்கிறதுக்காண்டு கொடுக்குறது. ஒரு பேரை எழுதிட்டு தரேன்னு கேட்குறாங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பேங்கில் நிற்கிறாங்க, ஏதோ ரயில்வே அல்லது புக்கிங் கார்டு நிற்கிறாங்க, அங்கே எழுதுக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வரும்போதே கொண்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்வையால் கடிக்கிறது. வாயில் சொல்ல மாட்டோம், அப்படி ஒரு பார்வையை பார்க்கறது, இது கூட கொண்டு வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. இந்த அளவுக்குலாம் சீப்பான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது உபயோகத்தின் காரணமாக அதில் எந்த தேய்மானமும் ஏற்பட போகிறதில்லை. அந்த மாதிரி சில விஷயங்களை கூட கொடுக்காமல் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரு கால் செய்யணுங்கிறதுக்காண்டி, ஒரு அர்ஜென்ட் கால், இந்த காலத்தில் நிறைய வந்து ஏமாத்து நடக்குது, அதனால் கவனமாக இருக்கணும். மொபைலில் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எங்கேயாவது ராங்க அடிச்சு விட்றாங்க, கடைசியில் நம்ம வந்துட்டு போலீஸில் மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஃபோன் கொடுக்கறதுல வச்சு கவனமாக இருக்கணும். நெட்டாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், அதை தவிர்த்துக்குங்க. அதை தவிர்த்து போட்டு சாதாரண எதில் பிரச்சனை இல்லாததாக இருக்குதோ, மாதிரி வீட்டில் ஒரு சட்டி பாத்திரம் இருக்குது, ஒரு சூட்கேஸ் இருக்குது, ஒருத்தவங்க சும்மா உபயோகிச்சுட்டு தந்துடுறேங்கிறாங்க. ஒரு பெரிய விசேஷங்களுக்காண்டி இப்போ என் வீட்டில் மட்டும்தான் இருக்குது, எல்லா வீட்லேயும் பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்காது. ஒரு வீட்டில் இருக்குது, ஒரு கல்யாண விஷயத்துக்காண்டி ஆக்கிட்டு திருப்பி கொண்டு வந்து தந்துடுவாங்க. ஒரு வெளியூருக்கு போகிறாங்க, என் கையில் இருக்குது சூட்கேஸு, ஒரு நாள் 2 நாள் போய்ட்டு வந்து திருப்பி தரப்பாங்க. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் எதன் காரணமாக எதனை உபயோகிப்ப நமக்கு எந்த விதமான பலகீனமும் அதில் உடசலோ தேய்மானமும் வரப்போகிறது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து உதவணும். ஒயம்னஉனல் மாஉன், அற்ப செய்திகளை கூட வந்து தடுத்து கொள்வாங்க அப்படிங்கிறது. எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்காண்டி பார்சல் கொடுப்பாங்க. ஒரு கல்யாணம் மற்ற மாதிரி விஷயம் பார்த்ததுன்னா சாப்பாடு கொடுக்க டிஃபன் பாக்ஸ் இருக்குதுல, வாலின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சும்மா ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறதுக்காண்டி கேட்குறாங்க, அதுலேயும் கூட கொடுக்க மாட்டேங்கிறதுக்காண்டி ஒழிச்சு வச்சுக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது. ஒயம்னஉனல் மாஉன், சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள் கூட செய்யாமல் தடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேலே சொன்ன விஷயங்கள் மக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழுகை அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.
இது எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும். வெறுமனே நாம் வந்து குனிஞ்சு நிமிடுறோம், மட்டும் சதக்கா செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், இது மட்டும் இல்லை, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் சரியான முறையில் செய்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பிரயோஜனமே தவிர வாயால் 1000 திக்ரு செலவாத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய தவறுகிறோம் அப்படின்னா இதில் நமக்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது இதில் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். எனவே நாம் செய்யக்கூடிய இந்த செயல்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் அமைச்சு வைக்கணும். நம்ம மேலே விஷயங்கிற ராய் தல்லதி யுக்கதிபு பித்தீன், இந்த சூறாமன் டெய்லி அடிக்கடி ஓதுறதுனால கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ராய் தல்லதி யுக்கதிபு பித்தீன், தீனை பொய்ப்பிப்பான் யாருன்னு தெரியுமா? அவன் தான் ஃபதாலிக்கல்லதி எதுல் யதீம், அனாதைக்கு ஆதரவு கொடுக்காம விரட்டி அடிப்பான். அதுக்கப்புறம் ஒலா யஹுது ஒலா தஆமில் மிஸ்கின், ஏழைங்களுக்கு உதவ மாட்டான், உதவுறதுக்கு தூண்டவும் மாட்டான். யஹுதுக்குன்னு அர்த்தம் தூண்டுறது கூட இல்லை, அடுத்தவங்களும் ஏதாவது ஹெல்ப் பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படி கூட சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது தொழுகக்கூடிய நேரத்தில் கவனம் இல்லாமல் தொழுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய பலருடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா 5 நேரத்தில் 4 நேரம் தொழுதுறாங்க, ஃபஜ்ரு கேள்வியாக இருக்குது அல்லது ஃபஜ்ரு கலாவாக போயிடுது. இதெல்லாம் அந்த லிஸ்ட்டு தான் வந்து சேரும். அல்லாஹ் நம்மளை அந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து பாதுகாக்கட்டும். சரியான முறையில் அல்லாஹ் வந்துட்டு சரியான முறையில் நின்று வணங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்கட்டும். அல்லதீனஹும் யுராஊன, மக்கள் புகழுக்காண்டி செய்யாமல் அல்லாஹ்னுடைய திருப்திக்காண்டி செய்யக்கூடிய அந்த நன்மக்கள் ஆக்கி வைக்கட்டும். அல்லாஹ் தாவும் அவனுடைய தூதரும் சொன்ன அந்த விஷயங்களை முழுமையான முறையில் ஏற்று நடந்து 2 உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி வைப்பானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.